இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உறக்கச் சொல்வோம், உயிரோடு வாழ்வோம். நாங்கள் பண்ண ஆரம்பித்தப்போ நாய் வளர்க்கணும்னு பிரியப்பட்டோம். அப்போ ராஜபாளையம் பிரபல்யம் இல்லை. கவர்மெண்ட் ஃபார்மில் நந்தனத்தில் இந்திய ப்ரீடு டெவலப் பண்ணணும்னு ராஜபாளையம், கோம்பை, ராம்பூர் கவுண்டு 3 வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. அங்கே புக் பண்ணி வச்சு வாங்கணும். அதே மாதிரி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வாங்கினேன் ராஜபாளையம். அது வருஷம் ரொம்ப இருக்கும். அப்போ எங்கேயும் கிடையாது, ராஜபாளையம் பிரபலம் கிடையாது. அது ஒன் மேன் டாக் அப்படிம்பாங்க. அதனால் நமக்கு காவலுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ப்ரீடாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு மேலும் ஃபீமேலும் வாங்கினேன். ஃபீமேல் கேசிஐ சர்டிஃபிகேட்டோட, மேலுக்கு இல்லை. ரெண்டும் வாங்கிட்டு நான் அதிலேருந்து வளர்த்தோம். அதிலேருந்து ப்ரீடை எடுத்து நிறைய பேருக்கு கொடுத்தோம். அப்போ இந்த ராஜபாளையம் பற்றி சொல்லியே ஆகணும். அது ஒரு எங்களுடைய அனுபவத்தில் ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் வளர்க்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும், மிச்சம் யாரையும் அலோவ் பண்ணாது. இப்படி கையை ஓங்கினாலே கடிக்க வந்துடும், கடிச்சு விடும், கடிக்க வந்துடும்ல, கடிச்சே விடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்மளை யாரும் தொட்டால், ஓனரை இன்னொருத்தர் தொட்டாலே கடிச்சிடும், அப்படி ஒரு கேரக்டர். அப்படி இருந்துச்சு. ஒரு கொத்தனார் வேலை நடந்துச்சு. கொத்தனார் கை கால் ஆட்டாங்க, கடிச்சு விடுன்னு சொன்னால், என்ன நீங்கள் அது நாய் கம்பெடுத்து அவன் நிற்குமா, தலை தெறிக்க ஓடும், நீங்கள் சரியா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோக்ஷன் போய்ட்டு பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு அவர் ஒரு குச்சி எடுத்து வாங்கினார். நின்றுச்சு. ஐயோ விட்றாங்கன்னு அவரும் ஓட ஆரம்பித்தார். அப்படி ஒரு நேரம். அதுக்கப்புறம் அது வர்றதுக்கு நீ பயமுறுத்தி விட்டீங்களே, வரும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுவார். அந்த ஆளை கண்டாவே ரொம்ப குலைக்கும். அப்படி ரொம்ப ஒரு ஆட்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இன்னொருத்தரை விடாது. நம்மகிட்ட 100 ஆடு இருக்குன்னா அதில் 2 ஆடு வெளியிலேருந்து இது உள்ள நின்றுச்சுன்னா அதை மட்டும் போய் பிடிக்கும். அதெல்லாம் இதுக்கு எப்படி இருக்குது தெரியும்னே தெரியல. அப்புறம் எந்த அசைவு இருந்தாலும் உடனே வந்துடும். இன்னொரு ஆள் நமக்கு தெரியாமல் தோட்டத்துக்குள்ளே வரவே முடியாது. வந்தால் நேராக போய் நிற்கும். நம்ம போய் கையை கட்டிட்டு நின்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாது. கையை காலை வாங்கினா கண்டிப்பாக கடிச்சிடும். அப்படி ஒரு கேரக்டர். அப்புறம் இந்த வேலிக்கரையிலே ஆடு விட்டு மேய்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தரிசில் தான் நிற்குது, அங்கே தான் நிற்குது, இங்கே தான் நிற்குதுங்க. இந்த டாக் அவுத்து விட்டுட்டோம்னா அது நேராக போய் எங்கே வரைக்கும் அந்த குளத்தை தாண்டி இப்போ அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துடும். விட்டுட்டு பேசாமல் நேராக வந்துடும். திரும்ப அந்த நாள் வரவே மாட்டான். இது வந்தேன்னா முதல்ல அவங்களும் இப்படி தான் ரொம்ப அலட்சியமாக நாய் தானே அப்படின்னு கம்பெடுத்து வாங்கி அதை கடிக்க போய் பிடிங்கன்னு போய் நான் போய் பிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரமாட்டாங்க. வந்தால் இது துரத்தி கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும், உள்ளுக்குள்ளே வந்தாலும் வெளியில் நின்று கூப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நல்ல பாதுகாத்துது. அதுக்கப்புறம் நம்மளை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மளை தொட்டுட்டா டக்குன்னு கடிச்சிடும். என்னப்பா எதில் விட்டேன்? இந்த ராஜபாளைய நாயை பற்றி ஊர் முழுசும் பெரிய பேச்சாயிட்டு, தெரியாமல் போயிடாதங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேச்சாயிட்டு, ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. ஒரு நேரம் கொஞ்சம் ஆழம் வேலைக்கு செய்கிறவங்கள மாற்றும்போது அங்கே போட முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். வீட்டில் கொண்டு வெளியில் போச்சுன்னா போயிட்டு வரும்போது ஒரு கோழியோடு வரும். எங்கேயாவது ஒரு கோழியை நிற்கும், நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அப்படி ஒரு கஷ்டமாயிட்டு. அதுக்கப்புறம் தெருவில் வந்துச்சுன்னா எல்லாரையும் ஒன்றும் பண்ணாது. யாராவது பயந்துக்கிட்டுச்சு நாயான்னு இப்படி கையை வாங்கிட்டாங்கன்னா டபார்னு விழுந்து கடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நம்ம வீட்டில் நம்ம கெட்டி போட்டிருப்போம். யாராவது நம்மளை தொட்டுட்டா கட்டாயம் கடிச்சிடுதுணும். அது குலைக்கவே செய்யாது, கடிச்சிடும். இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் உண்டு. அதுக்கப்புறம் அதில் குட்டிலாம் எடுத்து நம்ம கிராஸ் பண்ணி நம்ம வெளியில் எல்லாத்துக்கும் நிறைய பேர் கொடுத்தோம். இன்னும் சில விஷயங்கள் நம்ம துணி அந்த ஆற்றுக்குள்ளே ஓடையில் விழுந்து கிடந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு வாட்டி அது எப்படி தான் நினைக்கல, அதை எப்படி என்னுடைய துணியை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு போயிருக்கு. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஞானமாக அந்த நாய்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயன்பட்டுது. நல்ல நாய். அதிலேருந்து நிறையா கொஞ்சம் ப்ரீட் பண்ணிலாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய குணமே அதை வளர்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதை அடைச்சே போட்டிருந்தோம். அது ஒரு கதவை திறக்கிறேன்னு இப்படி போய் அது கதவில் காயம்பட்டு செப்டிக் ஆகி அப்படி அது இறந்து போச்சு. ஆனால் இருந்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய அளவுலேருந்து ஊர் முழுசும் நாய் கிடக்குன்னு ரொம்ப பேர். அது டாக்டர் கல்யாணி ஆஸ்பத்திரியில் டாக்டர் கேசி பிள்ளைன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிரியம். அவங்களுக்கு வில்லு வண்டியில் போட்டு ஒரு நாள் எடுத்துக்கொண்டு காமிச்சேன். ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்ததுலே. அருமையாக இருக்கும். ஒரு ராஜபாளையம் டாக்கும் சரி 10 பேர் நம்ம கூட
இருக்கிறதும் சரி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ராஜபாளையம்லாம் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ளே அடுத்தது போய் அவங்க கழுத்தில் விழுந்துடும், அவ்வளவு கேரக்டர் அதுக்கு வந்து ஒன் மேன் டாக் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல பேர் வாங்கிச்சு. ரொம்ப நாள் வளர்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரீடு இல்லை. மற்றது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.